இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல அழகானவங்க தான். அதுலயும் இளமையா இருக்கும்போது அழகு எல்லாத்தையுமே மூட்டை மூட்டையா கொட்டி கிடக்குங்க. அதுக்கு பிறகு அழகு மனதளவுல, செயலளவுல, பார்க்கிறவங்களுடைய கண்ணளவுலன்னு மாறி போயிடும். அதனாலதான் அழகி அழகன் போட்டிகள் எல்லாம் 70-80 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு நடத்துறது இல்ல. சோ இளமையில எல்லாருக்குமே அழகா இருக்கும்போது அதுல யாரு ரொம்ப அழகா இருக்காங்கன்னு ஒரு போட்டி வைக்கிறது ரொம்பவும் ஸ்பெஷலானதுங்க. அப்படித்தான் உலக அழகி போட்டிகளும் ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. இதே வரிசையில தான் இப்போ ஒரு அழகி போட்டி நம்ம இந்தியாவில் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல யார் ஜெயிச்சா, உலக அழகி போட்டிகள் எப்படி நடத்தப்படுது, இதுவரை எந்த நாடு அதிகமான உலக அழகி போட்டியில ஜெயிச்சிருக்கு, இந்த உலக அழகி போட்டியில சில சர்ச்சைகள் உண்டாச்சு, அது என்னென்ன, அதை பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. ஏன்னா நீங்க கூட அடுத்த வருட உலக அழகியாகவோ அழகனாகவோ இருக்கலாம். மை நேம் இஸ் ரஜு. திஸ் இஸ் ஈவினிங் டாப்ஸ். வெல்கம் டு ஈவினிங் டாப்ஸ் கிளப். உலக அழகிய தேர்வு செய்யும் போட்டி எப்படி நடக்கும், சர்ச்சைகள் தொடர்வது ஏன்? 72வது உலக அழகி போட்டி ஹைதராபாத்ல மே 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் நடந்துச்சுங்க. இதனுடைய தொடக்க நிகழ்ச்சி கச்சிபோலி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்துச்சு. இந்த போட்டியில கலந்து கொள்ள வெவ்வேறு நாடுகள்ல இருந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த உலக அழகி போட்டி நடத்த கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு ஆகியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இதுல தாய்லாந்தை சேர்ந்த ஓபல் சுஷாதா 2025ஆம் ஆண்டுக்கான உலக அழகியா தேர்வு செய்யப்பட்டாங்க. சர்ச்சைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு நடுவுல தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த உலக அழகி போட்டிகள் 1951ல இருந்து பியூட்டி வித் எ பர்பஸ் அப்படிங்கிற ஒரு தீமோட தான் தொடங்கப்பட்டது. இந்த உலக அழகி போட்டியில இந்தியாவுடைய நந்தினி குப்தா உட்பட 108 நாடுகளைச் சேர்ந்த இளம் பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. முதல் போட்டிகளுக்கு பிறகு ஒவ்வொரு கண்டத்துல இருந்தும், அதாவது ஒவ்வொரு கான்டினென்ட்ல இருந்தும் 10 பேரை 3 கட்டங்களா நடைபெறக்கூடிய காலிறுதி போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவாங்க. முதல் கட்ட காலிறுதி போட்டி முடிஞ்சதும் அதுல இருந்து 2வது கட்டத்துக்கு 5 பேர் தேர்வு செய்யப்படுவாங்க. இதற்கு அடுத்து இந்த 5 பேர்ல இருந்து முதல் 2 பேர் 3வது கட்டத்துக்கு தேர்வு செய்யப்படுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 8 பேர் போட்டியில இருப்பாங்க. இந்த 8 பேர்ல ஒவ்வொரு கண்டத்திற்கும் ஒருத்தர்னு 4 பேரை அரையிறுதி போட்டியில இருந்து தேர்வு செய்வாங்க. இந்த 4 பேருக்கு இடையில தான் இறுதி போட்டி நடக்கும். இதுதான் சாதாரணமா ஒரு உலக அழகி போட்டியோட செயல்பாடு. இப்போ நடந்து முடிஞ்ச போட்டியில ஆசியா மற்றும் ஓஷியானா குழுவை சேர்ந்த 4 இறுதி போட்டியாளரை இந்தியாவில் சேர்ந்த நந்தினி குப்தா பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தாங்க. அதே போல ஐரோப்பா குழுவை அயர்லாந்தை சேர்ந்த ஜாஸ்மின் ஹர்கத், ஆப்பிரிக்கா குழுவை நமீபியாவை சேர்ந்த செல்மா கமானியா, அமெரிக்கா மற்றும் கரீபிய குழுவை மார்டினிக்கை சேர்ந்த அரோலி ஜோச்சி போன்றவங்க அவங்க தான் பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தாங்க. இறுதி போட்டியில கலந்துக்கிற 4 இருந்து ஒருவருக்கு உலக அழகி பட்டம் கொடுப்பாங்க. மற்ற 3 பேருக்கும் அவங்க திறமைக்கு ஏற்ற விதத்துல மதிப்பிடப்படுவாங்க. 2025 உலக அழகி இறுதி போட்டி ஹைதராபாத்ல உள்ள ஹிடெக்ஸ் கண்காட்சி மையத்துல தான் நடந்துச்சு. சரி, இப்போ எந்த நாடு அதிகமா உலக அழகி பட்டம் ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பட்டியலில் இந்தியாவும் வெனிசுலாவும் தான் முதல் இடத்துல இருக்காங்க. இந்தியாவில இருந்து இதுவரை 6 பேர் இந்த பட்டத்தை வென்றிருக்காங்க. அதில் 1994ல் ஐஸ்வர்யா ராயில இருந்து 2017ல் மானுஷி சில்வர் வரை 6 பேர் அடங்குவாங்க. வெனிசுலாவும் 6 பட்டங்கள் ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி பிரிட்டன் 5 பட்டங்கள் ஜெயிச்சிருக்கு. அமெரிக்கா 5, அதோடு தென்னாப்பிரிக்காவும் 3 பட்டங்களை இதுவரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவில் உலக அழகி போட்டிகள் நடக்கிறது இது 3வது முறை. முதல் முறையா 1996ல் பெங்களூர்ல நடந்துச்சு. அப்போ இந்த போட்டியை நடத்தினதுல பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனோட ABCL நிறுவனம் முக்கிய பங்கு வகிச்சிருந்தது. 2வது முறையா 2024ஆம் வருஷம் மும்பையிலையும் டெல்லியிலையுமா நடந்துச்சு. அப்போ நடந்த இறுதி போட்டியில செக் குடியரசை சேர்ந்த கிறிஸ்டினா உலக அழகி பட்டத்தை வென்றிருந்தாங்க. 2025ல உலக அழகி போட்டியை நடத்தின 3வது சிட்டின்னு ஹைதராபாத். இதுல ஒரு விசேஷம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உலக அழகி போட்டி நடந்தப்போ அதை தனியார் நிறுவனத்தை சேர்ந்தவங்க தான் நடத்தி இருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி தெலுங்கானா அரசாங்கமே இதை நடத்தி முடிச்சிருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமும் இதுக்கு பின்னாடி இருக்குதுங்க. அது என்னன்னா, தெலுங்கானாவுடைய சுற்றுலா மற்றும் அதனுடைய தயாரிப்புகள், கலைகள் உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தத்தான் தெலுங்கானா அரசுடைய சுற்றுலாத்துறை இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்தியிருக்காங்க.
நிச்சயமா அதுல அரசாங்கம் வெற்றியும் அடைஞ்சிருக்கும்னு நம்பலாம். இன்னைக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா உலக அழகி போட்டிகள் இந்தியாவில் கொண்டாடப்பட்டாலும் வாட்டி இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் உலக அழகி போட்டியே நடந்துச்சு. அப்போ மிகப்பெரிய எதிர்ப்பு ஓரளவு எல்லா மக்கள்கிட்டயுமே இருந்துச்சு. 1996ல பெங்களூர்ல தான் முதலா உலக அழகி போட்டிகள் நடந்துச்சு. அப்போ அதுக்கு எதிராக நாடு முழுவதும் உலக அழகி போட்டி நடத்தக்கூடாதுன்னு இருந்த எதிர்ப்புல இப்போ ஒரு 10% கூட இல்லைன்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் இருந்தே உலக அழகி போட்டிகள் மேற்கத்திய கலாச்சாரத்தை இந்தியாவில் ஊக்குவிச்சு பெண்களை வர்த்தக பொருளா மாத்துறாங்கன்னு குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டே இருந்துச்சு. அதோடு பல பெண்ணியவாதிகளும், அதாவது ஃபெமினிஸ்டுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த போட்டியை எதிர்த்து அறிக்கைகள் பேட்டிகள் கொடுத்ததோடு பெங்களூர்லேயே எதிர்ப்பு போராட்டங்களையும் நடத்தியிருந்தாங்க. இப்போ கூட சில பெண்கள் குழுக்கள் ஹைதராபாத்தில் நடந்த அழகி போட்டிக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினாங்க. போலீஸ் முன்கூட்டியே இவங்களை தடுத்து போட்டி நடக்கும்போது பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. உலக அழகி போட்டியும் சர்ச்சைங்கிறது ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி எப்போதும் இணைஞ்சே இருந்துட்டு தான் இருக்கும் போல இருக்கு. இப்போ இந்த உலக அழகி போட்டியிலையும் சர்ச்சைகள் உண்டாகாமல் இல்லை. முதல்ல என்ன மாதிரியான சர்ச்சைகள் உருவாகி இருந்ததுன்னா, உலக அழகி போட்டியில் பங்கெடுக்கிறவங்க கலாச்சார வரலாற்று அதோட சுற்றுலா தலங்களுக்கு செல்கிற பயணத்தினுடைய ஒரு பகுதியாக ராமப்பா கோயிலுக்கு போன போது அவங்கள வரவேற்கிற நிகழ்ச்சியில் உள்ளூர் பெண்கள் சில பேர் இவங்களுடைய பாதங்களை கழுவியிருக்காங்க. இது நிகழ்ச்சியினுடைய ஒரு பகுதி அப்படின்னு இந்த உலக அழகி போட்டிக்கு ஏற்பாடு செஞ்சவங்க சொன்னாலும் எப்படி இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம்னு எதிர்ப்பு கிளம்பி ஒரு பெரிய சர்ச்சை உருவாச்சு. அதோடு இந்த போட்டியில இருந்து மிஸ் இங்கிலாந்து வெற்றியாளரான மில்லா மேகி திடீர்னு வெளியேறி உலக அழகி போட்டியில் பங்கெடுக்கிறவங்களை வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. சில முக்கிய புள்ளிகள் பார்க்க வருவாங்க, அதற்காக எப்போதுமே மேக்கப்பில் இருக்கணும்னு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்கன்னு பிரிட்டன் நியூஸ் பேப்பரான சன்னுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. இது பெரிய சர்ச்சைகளுக்கு ஆளாச்சு. உடனே தெலுங்கானா அரசாங்கம் மில்லர் எழுப்பின குற்றச்சாட்டுகளை வச்சு ஒரு IAS அதிகாரி தலைமையில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணையில் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே நிரூபிக்கப்படலை. அதோடு மில்லா மேகியுடைய குற்றச்சாட்டு தவறு அப்படின்னு சொன்னாங்க. அதோடு உலக அழகி நிறுவனத்தினுடைய தலைமைச் செயல் அதிகாரியான ஜூலியர் மோர்லி மேகனுடைய குற்றச்சாட்டுகளை மறுத்து அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தாங்க. ஆனாலும் மாதர் சங்க செயலாளரான மல்லு லட்சுமி மாதிரியானவங்க முழு விசாரணை தேவைன்னு சொல்றாங்க. அதோடு பெண்களுடைய அழக மதிப்பிடக்கூடிய இந்த அழகு போட்டிகளுக்கு பின்னாலே கார்ப்பரேட்டுகளுடைய சதி இருக்குதுன்னும், மக்கள் தொகையில் 60% இருக்கக்கூடிய இளைஞர்களை குறிவச்சு தான் இதை நடத்துகிறாங்க. அந்த இளைஞர்களை கவர்ந்து தங்களுடைய அழகு சாதன பொருட்களுடைய வியாபாரத்தை அதிகரிக்கத்தான் இந்த மாதிரியான அழகு போட்டிகள் எல்லாம் நடத்தப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி பெரிய குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாலும் இப்படியாக எதிர்ப்பும் ஆதரவுமா நடந்த உலக அழகி போட்டி தாய்லாந்தை சேர்ந்த ஓபல் சுஷாதாவினுடைய வெற்றியோட முடிவுக்கு வந்திருக்குங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உலக அழகி போட்டியில் பங்கெடுக்கிறவங்களுக்கு வெறும் அழகுக்காக மட்டும் அழகி பட்டம் கொடுக்கறது இல்லை. இறுதி போட்டிக்கு யார் முன்னேறுவாங்களோ அவங்க கிட்ட பலவிதமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனுடைய அடிப்படையில தான் இறுதி வெற்றியாளர் என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணப்படுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நடந்த இந்த உலக அழகி போட்டியில யாரெல்லாம் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றாங்கன்னா, தாய்லாந்தை சேர்ந்த ஓபல் சுஷாதா, எத்தியோப்பியாவோட சேர்ந்த ஹசட் டெரிஜி, போலந்தை சேர்ந்த மஜா லாஜா, மாரிடினிக்கை சேர்ந்த அரேனியா ஜோச்சிங்கிற 4 பேர் தான் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. இந்த 4 இறுதி போட்டியாளர்கிட்டையும் 4 நடுவர்கள் கொஸ்டின் கேட்டாங்க. அதுல நர்மதா ஸ்ரீட்ரோக்கர் போலந்தினுடைய லாஜாவுடைய கேள்வி கேட்டாங்க. தகுபதி ரான் எத்தியோப்பியா போட்டியாளரிடமும், முன்னாள் உலக அழகி பட்டம் பெற்ற இந்தியாவினுடைய மானுஷி சிலர் மார்டினிக் போட்டியாளரிடமும், சோனு சூட் தாய்லாந்து போட்டியாளரிடமும் கேள்விகளை கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விகளுக்கு அவங்க கொடுத்த பதில்களுடைய அடிப்படையில் வெற்றியாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா தேர்வு செய்யப்பட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் தாய்லாந்தை சேர்ந்த ஓபல் சுஷாதா உலக அழகி பட்டத்தை வென்றிருக்காங்க. இந்த ஓபல் சுஷாதா சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாக படிச்சுட்டு இருக்காங்களா. அதோடு ஒரு நாள் தூதராக பொறுப்பேற்க வேணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக இருந்துட்டு இருக்கு. அதில் இன்னொன்று சொன்னாங்க, இவங்க ஒரு நாள் சாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேட்டிகள் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க.
அதோட மனநலம் உடல்நலம் அதில் எல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கிறனால அந்த துறையிலையும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க மார்பக புற்றுநோய் அதை குறித்தும் நிறைய விழிப்புணர்வு எல்லாம் மக்கள்கிட்ட செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் ஹைலைட்டாக இவங்க வீட்டில் 16 பூனைகளையும் 5 நாய்களையும் வளர்த்திட்டு வராங்களாம் அப்படின்னு ஒரு ஹைலைட்டையும் சொல்கிறாங்க. அதோடு இந்தியாவை சேர்ந்த உலக அழகி போட்டியாளரான நந்தினி குப்தா முதல் 20 இடங்களுக்குள்ளே தான் இடம் பிடிக்க முடிஞ்சது. ஆனாலும் அவரால் வந்து என்ன செய்ய முடியலன்னா இறுதி சுற்றுக்கு முன்னேறி உலக அழகி பட்டமெல்லாம் பெற முடியல. எண்ணமும் சொல்லும் செயலும் எப்போதும் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆதரவாகவும் உதவியாகவும் இருக்குன்னா அதுவே மொத்த மானிடத்துக்கும் அழகுன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் நிச்சயம் ரசித்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு அழகான டாப்பிக்கோடு உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லி விடைபெறுறது நான் உங்கள் ரிஜு. See you, bye bye, take care. Thank you.